என்னோட அம்மா சமையலில் எனக்கு பிடிச்சதே இந்த மோர் குழம்பு தான். என் அம்மா ஸ்டைலில் இந்த மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? பருப்பு, தனியா, பச்சரிசி இது மூணுமே ஒரு ஸ்பூனு, 2 காஞ்சி மிளகா. இதை எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் இதை ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 கப் ஆஃப் தயிர் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, தேவையான கறிவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வெள்ளரிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் வெந்த இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். கரைச்சி வச்ச தயிரையும் ஆட் பண்ணிடலாம். ரசம் லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணுவோம் இல்லைங்களா, அதேமாரி இதுவும் லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணணும். தயிர் கரைக்கும் போதும் சரி, நம்ம அந்த 2 பேஸ்ட்டை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அப்பயும் சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணுங்க. மோர் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் இருக்காது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் மோர் குழம்புக்கு கேரட் பொரியலும் அப்பளமும் தான் பொரித்தேன்.